டிசி ஸ்டுடியோஸோட எல்ஸ்வெல்ஸ் ப்ராஜெக்டில் ஒன்றான மேட்ரிஸோட த பேட்மேன் பார்ட் 2ல் மாவல் ஸ்டுடியோஸில் பிளாக் விடோ அப்படின்ற கேட்டல் நடித்து நேம் அண்ட் ஃபேமை அட்டைன் பண்ண ஸ்கார்லட் ஜான்சனை கேஸ் பண்ணலாம், ஒரு முக்கியமான ரோலில் இவங்களை கேஸ் பண்ணலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்ற ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை ரிலையபிள் இன்சைடர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேரக்டர் யாராக இருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய ஃபேன்ஸ் தியரைஸ் பண்ணுறாங்க அது பாசிபிளி ராசால் குல்லோட டாட்டரான டாலியா குல்லா இருக்கலான்ற மாதிரி. பிகாஸ் மாவல் ஸ்டுடியோஸில் அவங்க நடித்த அந்த நட்டாஷா ரொமனாஃப் அப்படின்ற கேரக்டருக்கும் டாலியா குல்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் பாய்சன் ஐவி. பட் பாய்சன் ஐவின்றது ஒரு வில்லனஸ் கேரக்டர். பட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இது பேட்மேனோட லவ் இன்ட்ரெஸ்டா இருந்து, அதாவது ப்ரூஸ் வேனோட லவ் இன்ட்ரெஸ்டா இருந்து அதுக்கப்புறம் ஒரு வில்லனஸ் ஆன்டி ஹீரோவா மாறுறதுக்கு வாய்ப்புள்ள கேரக்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1993 வந்த பேட்மேன் த மாஸ்க் ஆஃப் ஃபேண்டாசம் அப்படின்ற மூவில ஆண்ட்ரியா பிமோண்ட் அப்படின்ற ஒரு ஃபீமேல் கேரக்டரை பார்த்துருப்போம். அந்த கேரக்டரை நம்ம ஸ்கார்லட் ஜான்சன் நடிச்சா பெர்ஃபெக்டா இருக்குன்ற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் சீரியஸ் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆண்ட்ரியா பிமோண்டா நம்ம ஸ்கார்லட் ஜான்சனை டிசி ஸ்டுடியோஸ் கேஸ் பண்ணுவாங்களா, இல்ல ராசால் குல்லோட டாட்டரான டாலியா குல்லா கேஸ் பண்ணுவாங்களா? பட் இந்த ரெண்டு கேரக்டருக்குமே அவங்க பெர்ஃபெக்டா சூட் ஆவாங்கன்றது தான் நிறைய ஃபேன்ஸோட ஒப்பீனியனா இருக்கு.